மாலை வணக்கம். நாங்கள் இருவரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கோம். என் மகன் 2019 பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு 5 ஸ்டூடெண்ட்டு ஆஃபீஸர் ஐஏஎஸ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணாங்க மெட்ராஸில். நாங்கள் 2 பேருமே அங்கே தான் போனோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்தோடனே அங்கே இஸ்ரேல் ஜெபஸ்டின்னு இருக்கார். அவர் பார்த்துட்டு அடுத்த வருஷம் உங்கள் பையன் ஐஏஎஸ் தான் அப்படின்னு சொன்னார். சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் 5 ஸ்டூடெண்ட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கி படித்தாங்க. படிக்கிறப்ப கொரோனான்னு ஒன்று வந்துருச்சு. வந்தோடனே அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டோடனே வீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பையன் என்ன பண்ணாங்க, 5 பேரும் நம்ம தூத்துக்குடிக்கு போவோம்டா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் படிப்போம்டான்னு சொல்லிட்டு இங்கே 2021 இங்கே சேர்த்து விட்டுட்டு போயிருக்கோம். நானும் எங்கள் சாரும் 5 நாளில் நைட்டு 3 மணிக்கு என் மகன் ஃபோன் பண்ணுறான். ஏம்மா, எனக்கு டிசென்ட்ரி போய்கிட்டே இருக்கு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னைய கூட்டிகிட்டு போயிருங்கம்மா அப்படின்னு நினையும். நைட்டு 3 மணிக்கு கார் எடுத்துகிட்டு வேமா 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டு இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, என் பையனை கூட்டிகிட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி. என்னம்மா, நீங்களாம் டீச்சராக இருக்கீங்க, உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்கிறீங்களேம்மா அப்படின்னா. இல்லை சார், அவனுக்கு என்னமோ இந்த கிளைமேட் ஒத்துக்கிறல, நாங்கள் குழுன்னு தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, இங்கே தூத்துக்குடி அவனுக்கு ஒத்துக்கிறல போல அப்படின்னு நினச்சி சொன்னோடனே அவர் சொன்னார், ஏப்பா உன் வேலை தேனி மாவட்டத்திலே போடுவாங்கன்னு நினச்சிட்டியா? எந்த மாவட்டத்தில் போட்டாலும் நீ வேலை பார்க்கணும்ல, அதனால் தயவு செய்து படிப்பா அப்படின்னு சொன்னோன்னையும் என் மையன் அதெல்லாம் முடியாதுமா அழுக ஆரம்பிச்சிட்டியான். சரி, நானும் கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போனோடனே 2 நாள் கழித்து அவனே, இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அங்கே இருக்காங்க, நான் கட்டாயம் இங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்தேன். திரும்ப வந்துட்டு ஏஓ எழுதினேன். ஏஓ எக்ஸாம் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து அக்ரி ஆஃபீஸர் எக்ஸாம் நடந்துச்சு 2022 நடக்கிறப்ப அவன் எழுதுகிறப்ப கரெக்டாக அவனுக்கு 0.15 அவனுக்கு போயிடுச்சு. போனோடனே அவன் ஸ்டூடெண்ட்டில் 4 பேரில் ஒருத்தர் ஏஓ செலக்ட் ஆகிட்டான். அப்போ அந்த பையன்கிட்ட சொன்னேன், 4 மையனில் எனக்கு 1 மையன் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா, சந்தோஷம், மீதி 3 பேர் நிச்சயமாக நீங்கள் செலக்ட் ஆகி தான் இந்த இடத்த விட்டு நீங்கள் போவீங்க, கட்டாயம்டா அப்படின்னா. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்ன்ற பழமொழிக்கு ஏற்ப நாங்கள் 2 பேரும் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் அத்தனை பிள்ளைகளும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் எங்கிட்ட ஸ்வீட் கொடுக்குறப்ப என் பிள்ளை கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறத விட நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். அப்போ என்கிட்ட படிச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்ட் நான் மரவெட்டின்னு ஒரு கிராமத்தில் மிடில் ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கேன். அந்த பையன் குரூப் 2ல் என் மகனும் எழுதுறேன், அந்த பையனும் எழுதியிருக்காப்புல. அந்த பையனுக்கு வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ, என் மகனுக்கு திங்கக்கிழமை இன்டர்வியூ கவுன்சிலிங். வெள்ளிக்கிழமையோட ஓபிசி முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த பையன் செலக்ட் ஆகிட்டான். என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு செலக்ட் ஆகி ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை கிடைச்சிருக்கு டீச்சர்னு ஒரு லட்டை கொண்டு கொடுத்தேன் பாருங்க. அந்த சந்தோஷம் எனக்கு 100 மடங்கு சந்தோஷம். என் மையம் வேலை பார்த்ததை விட அந்த சந்தோஷத்தில் என் மையம், எம்மா எனக்கு கிடைக்கல, பரவாயில்லடா, உனக்கான ஒரு பெரிய வேலை உனக்கு காத்திருக்கு. ஆண்டவன் டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் வேணான்னு சொல்கிறான்னா உனக்கு ஒரு பெரிய வேலை காத்திருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணான், தியாகராஜல்ல எனக்கு எம்பிஏ கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணான். எம்பிஏ 2 வருஷம் போய் படிச்சுட்டு அடுத்து ஐடி வேலை கிடைச்ச உடனே அங்கே போய் 1 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவன் இங்கே சுரேஷ் அகாடமியில் கொடுத்த அந்த கோச்சப்ப அவன் மறக்கவே இல்லை. டெய்லி போயிட்டு வந்து 12 மணி வரலும் படித்தான். இன்னைக்கு என் மகன் எஸ்ஓவில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிருக்கேன் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லன்றதுல நான் பெருமிதம் அடைகிறேன். அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ரிசல்ட் வரப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்கூலில் இருக்கோம். என் பிள்ளைங்க 96 பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் இருக்குங்க. அத்தனை பிள்ளைகளுக்கு அன்னைக்கு நான் 5 ஸ்டார் மிட்டாய் வாங்கி தந்தேன். ஏன்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்ன்ற பழமொழி அன்னைக்கு உண்மையிலே உண்மைதான். அதனால என் மகன் இப்போ ஏஎஃப் அக்ரி ஆஃபீஸில் ஏஎஃப்ஓ செலக்ட் ஆகல, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிருக்கேன். இன்னைக்கு அவன் ஏன் வர முடியலையேன்னா அவனுக்கு நோட்டீஸ் போட்டு கொடுத்துருக்கேன் ஐடி ஆஃபீஸில். ஆனால் அந்த ஐடி ஆஃபீஸ் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை. நேற்று நைட்டு வரலும் கெஞ்சிருக்கிட்டு இருந்திருக்கேன். 9 மணிக்குனாலும் விடுங்க சார், நாளைக்கு 1 நாள் லீவு கொடுங்க, நான் போய் அந்த இதில் சக்சஸ் மீட்டில் போயிட்டு வந்துடுறேன் சார்ன்னு சொல்லி கெஞ்சினியான். ஆனால் அந்த ஆர்வோ அந்த அம்மா லேடி போல, என் பையனை விட 1 வயசு எங்கு தான் இருந்தாலும் அந்த
பிள்ளை வந்து கடைசி வரல் நோட்டீஸ் பீரியட்ல இருக்க முடியும். உங்களுக்கு லீவெல்லாம் கொடுக்கவே முடியாது சார், நீங்கள் எடுக்கவே முடியாது, போகணும்னா உங்கள் அப்பா அம்மாவை போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் என் மகனுக்காக எங்கள் வீட்டுக்கார்ட்ட அந்த பேஜை அழகு போட்டு நான் பார்க்குறேன் பாருங்க, இந்த சந்தோஷம் எனக்கு 100 மடங்கு சந்தோஷம். என் மகன் வந்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. அதனால என் மகன் மெட்ராஸில் இருக்கான். இந்த ஏப்ரல் 30 வரலாம் அவனை வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. மகனே நீ வேலை பாரு, எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வா. அடுத்து மே 1ஆம் தேதி வருவேன், உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். ஆனால் இங்கே பேசின பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க நீங்கள் ஏழ்மையில் இருக்கீங்க. ஆனால் நான் ஏழ்மையில் இல்லை, ஏன்னா நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம். ஆனால் இங்கே பேசின பிள்ளைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் அப்பா அம்மா உண்மையிலே உங்களை வந்து உண்மையான மகளாக பெற்றிருக்காங்க. இங்க இருக்க பேசின ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் பேசின வார்த்தை, எங்க அப்பா டிரைவரா இருக்காரு, எங்க அப்பா ஆட்டோ டிரைவரா இருக்காரு, எங்க அப்பா ஃபார்மரா இருக்காரு. நீங்க சொல்ல வருத்தப்படாதீங்க, நீங்க கௌரவமா சொல்லுங்க, எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், எங்க அப்பா ஒரு டிரைவர் அப்படின்ற சந்தோஷமா சொல்லுங்க. ஏன்னா நீங்க சாதிச்சிட்டீங்க. இந்த ஒரு படத்துல மாயாண்டி குடும்பத்தார்ல ஒரு பையன் சொல்லுவான் பாருங்க, மணிவண்ணே, பரமா படிடா படிடா பரமா. அதே மாதிரி ஒரு பையன் பேசினான் பாருங்க, 5 ஆம்பளை பையனை பெற்றாலும் கடைசி எங்க அப்பா சொல்லிட்டு போனாரு, எங்க அப்பா இறந்தா 1 வயசு ஆனாலும் 1.25 வருஷம் ஆனாலும் அந்த பெத்த தாய் வந்து கண்ணீர் விட்டாருங்க வாங்க. அந்த கண்ணீர் என்னைக்குமே அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். உங்க பெத்த தாய் தப்பனை மாத்திரம் கடைசி வரலும் கை விட்டுறாதீங்க. அவங்க இல்லைன்னா நீங்க இல்லை. இந்த சுரேஷ் அகாடமி இல்லைன்னா நான் இங்க வந்து பேசியிருக்க மாட்டேன். இந்த சுரேஷ் அகாடமிக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.